अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारम्भाम् शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यवदीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। भूमिष्ठापि न यात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरदस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगते। पित्रस्तवापां हृदशैर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवा विमुक्तामृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यश्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्। சிவசர்மன் கிட்ட ஆதித்ய லோகத்துல என்ன மாதிரியான உபாசனங்கள் செய்தவாள்லாம் வந்திருப்பா, அதே மாதிரி சூரியனுக்கு உகந்ததாகிய காலங்கள் தேசங்கள் அதுல என்ன மாதிரி காரியங்கள் செய்யும் பொழுது ஸ்ரேயஸ் கிடைக்கிறது வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆதித்யனுடைய 70 நாமங்களை இங்க சொல்றாள் அப்படின்னு பார்த்தோம். ஹம்சோ பானு சஹஸ்ராம்சு தபனஸ்தாபனோ ரவிஹி விகர்த்தனோ விவஸ்வான்ஸ்ச விஸ்வகர்மா விபாவசுஹு. ஹம்சஹா ஹம்சஹா அப்படின்னா சாத்வீக அம்சத்தோடு கூடியதுன்னு அர்த்தம். வெள்ளவெளையன்னு இருக்கிறது ஹம்சபக்ஷி. அது நல்லதை எடுத்துட்டு தேவையில்லாத விட்டுருன்னு பார்த்துருக்கோம். பாலை மட்டும் குடிச்சுட்டு தண்ணியை விட்டுருவோன்னு. அதனால்தான் பரமஹம்சர்கள்னே பெயர் சன்னியாசிகளுக்கு. அந்த ஹம்சஹா அப்படிங்கிற நாமம் சூரிய பகவானுக்கும் சொல்லப்படுறதாக இங்க முதல் நாமமே ஹம்சஹா, சுத்த சத்துவஸ்வரூபம். சோஹம் ஹம்சஹா, அஹம்சஹா அப்படிங்கிறதுனாலையும் அது ஹம்சஹான்னு.
ஹம்ச சோகம் சோகம் ஹம்சகான்ற ஜபங்கள் பண்றது உண்டு. சஹா அகம் தத்துவமசிங்கிறதனுடைய ஜபம் ஹம்ச ஜபம். யதிகளுக்கெல்லாம் ஹம்ச ஜபம் தான் கொடுக்கப்படுறது. அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகமஸ்மின்னு சூரிய பகவான சோகம்ங்கிற பாவனையோட தானே நம்ம தியானம் பண்றோம். அதனால ஹம்சஹா அப்படின்னு முதல் நாமம். அடுத்தது பானு. பா அப்படின்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். சர்வ பிரகாசத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால பானு. சஹஸ்ராம்சு 1000 கிரணங்களோடு இருக்கக்கூடியவர். 1000ங்கிறது அனந்தம்னு அர்த்தம். இங்க சூரியனுக்கு அளவில்லாத கிரணங்கள் இருக்கிறதுனால சஹஸ்ராம்சு. தபனஹா தாபஹா அப்படின்னா தகிக்கிறதுன்னு, எரிக்கிறதுன்னு அர்த்தம். உஷ்ணத்தோடு கூடியது, அதனால தபனஹா. தாபனஹா தபனஹானா பிரகாசிக்கிறது, தாபனஹானா எரிக்கிறது. வெய்ய காலத்துல தாபனஹா. ரவிஹி காப்பாற்றக்கூடியவன் அர்த்தம். ஜெகத்தை ரட்சிக்கக்கூடியவன் ரவிஹி. விகர்த்தனஹா என்ன பலவிதமாக பிரகாசிக்கிறவன் அர்த்தம். விவஸ்வானே வைவஸ்வத மனுன்னு சொல்றமே. விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷுவாகவே அப்ரவீத்துன்னு பகவத்கீதையில சொல்றது. விவஸ்வான்னா சூரியனுடைய ஒரு நாமம். என்ன பலவிதமான பிரகாசத்தோடு பிரகாசிக்கின்றவன் அர்த்தம். விஸ்வகர்மா உலகத்தினுடைய காரியங்கள் அத்தனைக்கும் சாட்சியாக இருந்து செய்விக்கின்றவர். கர்மாலாம் எப்படி நடக்கிறது? சூரியனை வச்சுதானே நடக்கிறது. பிராத சந்தியா வந்தனம், மாத்தியான்னிகம், சாயம் சந்தியா, இல்ல பிராத சமிதாதானம், உபாசனம், எந்த கர்மா எடுத்துட்டாலும் அபராஹ்னத்துல நடக்கிற கர்மாக்கள், ஸ்ராத்தாதி கர்மாக்கள், திதி வார நட்சத்திரம் எல்லாம் எதை பேஸ் பண்ணி? சூரியனிடம் ஒரு சஞ்சாரத்தை பேஸ் பண்ணி தானே இருக்கு. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய கர்மா அத்தியக்ஷனா, கர்ம சாட்சியாக இருக்கக்கூடியவர், கர்ம அத்தியக்ஷனா இருக்கக்கூடியவர். அதனால விஸ்வகர்மான்னு ஒரு பெயர். விபாவசுஹு விபுஹு விபாவசுஹு ஒரு சக்தி வாய்ந்த தன்மையோடு இருக்கக்கூடியவர். விஸ்வரூபஹா இன்னதுன்னு லிமிட் பண்ணக்கூடிய ரூபம் இல்லை. எங்க பார்த்தாலும் சூரிய ஜோதிஷன் இருக்கு. அதனால சமஷ்டி ரூபமாக இருக்கிறதுனாலையும் பிரம்மமாக இருக்கிறதுனாலையும் விஸ்வரூபஹா. விஸ்வகர்த்தா. விஸ்வஹா அப்படிங்கிறதே விஸ்வ தைஜச பிராஜ்ஞான்னு 3 விதமான ஸ்திதிய, 3 புறத்தை சொல்றது உபனிஷத்துகள். அப்போ நம்மளுடைய ஜாகிரத அவஸ்தைய விஸ்வம்னு சொல்றது. மேனிஃபெஸ்ட் வேர்ல்டு என்ன, அதனால விஸ்வம். அதை யாரு கர்த்தாவா இருக்கிறது? சூரிய பகவான் தான். அதை ஏன்னா பிரகாசத்தை எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறதே சூரியன் தான். அப்போ நமக்கு ஜகத்து நமக்கு பிரத்யட்சமாகிறதுனா சூரியனால ஆகிறது. அதனால விஸ்வரூபா விஸ்வகர்த்தா. மார்த்தாண்டஹா மார்த்த அண்டஹா. இந்த அண்டம் அப்படிங்கிற இந்த ஜகத்துல இருக்கின்றவர் அர்த்தம். மார்த்தண்டஹா மிஹிரஹா அம்சுமானே. மிஹிரஹா பனியை நீக்கிறவர். அம்சுமான் சகசிராம்சுன்ற மாதிரி அம்சுமான். அம்சுமான் நான் கிரணங்களோடு கூடியவர். ஆதித்யா அதிதி என்னுடைய புத்திரனாக இருக்கிறதுனால ஆதித்யன்னு ஒரு பெயர் உண்டு சூரியனுக்கு. உஷ்ணகுஹு உஷ்ணகுஹு உஷ்ணகுஹு
ஆதித்யா உஷ்ணகுஹு, உஷ்ணத்தோடு கூடியவர். சூர்யா அர்யமா, அர்யமா அர்யமனம் அப்படிங்கிறது ஒரு வைதிகமான பெயர், வேதஸ்வரூபமா இருக்கிறதுனால அர்யமா. பிரக்னஹா பிரத்னஹா, ஜெகத்தை வளரச் செய்பவர், பூமிய. திவாகரஹா, திவஹா திவஸ்னா நாள்னு அர்த்தம். திவாகரஹா நாள் அப்படிங்கிறதை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிறதுனால திவாகரஹா. துவாதசாத்மன், துவாதசாத்மான்னு ஒரு பெயர் உண்டு சூரியனுக்கு. 12 நாமம் இருக்கிறதுனால துவாதசாத்மன் நமோஸ்துதே அப்படின்னு சூரியனை பத்தி பாடுறாரோன்னு. 12 நாராயண நாமங்கள் சூரியனுக்கு உண்டு. விதாத்ரு, மித்ர, மித்ர, அர்யமனஹா, வருண, இந்திர, பக, ஹம்சவஹ, உஷா, விவஸ்வான், பர்ஜன்யஹ, ஸ்வஷ்டா விஷ்ணுஹு, தினேஸ்வரஹ, இப்படின்னு 12 நாமம். விதாத்ரு, விதாதா, விதாதா தாதுருத்தமஹான்னு நியமம் ஏற்படுத்துகிறவர்னு அர்த்தம். மித்ரா, மித்ரன்னு ஒரு பெயர் உண்டு சூரியனுக்கு. அர்யமா, அர்யமன் நம்ம பார்த்தோம். அப்புறம் வருணன் ஒரு பெயர் உண்டு, இந்திரன் ஒரு பெயர் உண்டு, பகா அப்படின்னு ஒரு பெயர், அம்சு, பகாம்சவஹா. அப்புறம் பூஷா, பூஷன் ஒரு பெயர் உண்டு, சக்தியை கொடுக்கிறவர், புஷ்டியை கொடுக்கிறவர், அதனால பூஷன். விவஸ்வான் ஏற்கனவே பார்த்தோம். பர்ஜன்ய, ஸ்வஷ்டா, விஷ்ணு, தினேஸ்வரஹா அப்படின்னு 12 நாமங்கள் இருக்கிறதுனால துவாதசாத்மன்னு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானுக்கு. துவாதசாத்மா. அப்புறம் சப்தா, சப்தஹயஹா, 7 குதிரைகளோடு கூடிய சப்தாஸ்வரத்தினே அப்படின்னு. ஏக சக்கரம், 7 குதிரைகள். 7 குதிரை என்ன? 7 விதமான லைட். விப்கியார் அதான, எல்லாம் 7 7 வரதுக்கு காரணம் என்னன்னா விப்கியார் தான் காரணம். பாஸ்கரஹா, என்ன பிரகாசத்தை ஏற்படுத்துகிறவர் அர்த்தம். பானா பிரகாசம். பாஸ்கரஹா. அஹஸ்கரஹா, அஹஸ்கரஹா திவாகரஹா எல்லாம் ஒண்ணுதான். நாட்களை ஏற்படுத்துகிறவர் அர்த்தம். ககஹா, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா முன்னுக்கு போறவர்னு அர்த்தம். போயிட்டே இருப்பார் அவர் பாட்டு, எதை பத்தியும் கவலைப்படாம. எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா அவர் பாட்டு உதிக்கிறது, அஸ்தமனாவது உதிக்கிறது, அஸ்தமனாவதுன்னு போயிட்டே இருக்கணும். அதுல ககஹா, சூரஹா, என்ன பிரசூதி அப்படின்ற அர்த்தத்துல உலகத்தை ஏற்படுத்துகிறவர்ன்றதுனால சூரஹா. பிரபாகரஹா, பிரகாசத்தை ஏற்படுத்துறவர் பிரபாகரன். ஸ்ரீமானு, செல்வத்தோடு கூடியவர். எல்லா ஐஸ்வர்யங்களும் சூரியனுடையதுதான். எல்லா விதங்கள். இங்க ஆயில் உற்பத்தி ஆகுதுன்னா ஆயில் எங்கேருந்து வருது? மரங்கள்லாம் பாசிலைஸ் ஆகி கீழே பூமி கீழே போய் கார்பன் இதுவாகிறதுன்னா அதுவும் எதனால? சூரியனுடைய எனர்ஜி தானே. இன்னைக்கு தனம் ஆயில்ல இருக்கு அப்படின்னா அதுவும் சூரியனால. தங்கம் எங்கேருந்து வருது? சூரியனால. சோலார் எனர்ஜி எங்கேருந்து வருது? சூரியனால. அக்ரிகல்ச்சரல் ரிசோர்சஸ் எப்படி ஏற்படுறது? சூரியனால. அப்ப ஸ்ரீ முழுக்க எங்க இருக்குன்னா சூரியனுடையதாகவே இருக்கு. லோக சக்ஷுஹு, உலகத்துக்கெல்லாம் கண்ணு. ஆமா, இவர் இல்லாட்டி என்னத்தை பார்க்க முடியும்? எல்லாத்தையும் பார்ப்பது கண்ணாக இருக்கிறதுனால லோக சக்ஷுஹு, உலகத்தை அவரும் பார்த்துட்டு இருக்கார் அந்தர்யாமியாக இருந்துட்டு. கிரகேஸ்வரஹா, எல்லா கிரகங்களுக்கும் ஈஸ்வரனாக. அத்தனை கிரகங்களும் சூரியனை தானே சுத்தி வருது.
இந்த மில்கி வே கேலக்சியை பொறுத்த வரைக்கும். அதனால கிரகேஸ்வரஹா திரிலோகேஷா, 3 உலகங்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவர். லோக சாட்சி, அந்தர்யாமியாக இருந்துட்டு சர்வசாட்சியா இருக்கிறவர். அது தவிர வெளிச்சம் முழுக்க இவர் கொடுக்கறது தாங்கிறதுனால உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் சாட்சி சென்றிருக்கிற ஒரு ஸ்வரூபம் இவரது. தமோரிஹி, தமசுனா இருட்டு, இருட்டினுடைய அருகி எதிரி. சூரியன் பார்க்காத ஒரே விஷயம் இருட்டு ஒண்ணுதான்னா, ஏன்னா அது ஒண்ணுதான் இவர் வரத்துக்கு முன்னாடியே ஓடி போயிடுறது. சாஸ்வதா, நாளைன்றது எப்பவுமே இருக்கக்கூடியது. சூரியன் சாஸ்வதம், ஸ்வனா நாளைன்னு அர்த்தம். சாஸ்வதா அப்படின்னா எப்பவுமே அடுத்த நாள் இருக்குமா இருக்கு. சுச்சி, பாவனம், அக்னியே சுச்சி. இவர் அக்னிக்கும் மேலான ஒரு ஸ்வரூபம் இல்லையா சூரியன். அதனால பரம பவித்திரமானவர். அதனால சுச்சிஹி. கபஸ்தி ஹஸ்தா, கிரணங்கள் தான் அவருடைய கையாக இருக்கு. 1000 கரங்கள் நீட்டி தான் கபஸ்தி ஹஸ்தா. தீவ்ராம்சுஹு, தீவ்ராம்சுஹு, அம்சுனா என்ன பார்த்தோம், கிரணங்கள். தீவ்ராம்சுஹு, சுடக்கூடிய கிரணங்கள் உடையவர். தீவ்ராம்சுஹு தரணிஹி, தரணம்னா காப்பாத்துறவர்னு அர்த்தம். என்ன, இந்த ஜெகத்துல இருக்கிற துக்கத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து எல்லாத்தையும் காப்பாத்துறவர். பர்கா, காயத்ரி ரூபமாக எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்ன்றதுனால தரணிஹி. சுமஹா, சுமஹோ அரணிஹி, சுமஹா அரணிஹி. சுமஹா என்ன, பெரிய ஒரு பிரகாசத்தோடு கூடியவர். அரணிஹி, எல்லாம் எங்கிருந்து தோன்றதோ, அரணியிலேருந்து நெருப்பு வருதோ இல்லையோ, அந்த மாதிரி அரணிஹி, அதிலிருந்து அக்னி ஏற்படுற மாதிரி உலகம் முழுக்க எங்கேருந்து ஏற்படுறதோ அப்படிப்பட்ட அரணி. தியுமணிஹி, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஜுவல் மணி. இந்த தியுர்லோகத்துக்கு, ஆகாச சொர்க்கலோகத்துக்கும் மணியாக இருக்கிறவர். எல்லா 3 லோகத்திற்கும் உயர்ந்த ஒரு ஆபூஷணமா இருக்கிறது சூரியன் தான். அதனால சூரியனாலதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சூரியன் தான் இந்த ஜெகத்தை இயக்கின்னு இருக்கிறது. அதனால சுமணிஹி, தியுமணிஹி. ஹரிதஸ்வஹா, பச்சை வர்ணத்தோடு கூடிய குதிரையோட உடையவர். ஹரிதஸ்வஹா. கோபானு, ஹரிதஸ்வஹா கோபானு. பானுமான், இப்படி பிரிக்கிறது. ஹரிதஸ்வ அஸ்வஹா, அர்க்கஹா பானு, பானுமான். அர்க்கா, அர்க்கான்றது வேகமா நகரக்கூடியவன். அர்க்கம்ன்றது எருக்கம் மாலைக்கும் அர்க்க புஷ்பம்னு பேர். பானு, பானுமான், பானுன்னு ஒரு பேரு. பானுமான், பிரகாசிக்கக்கூடிய கிரணங்களோடு கூடியவர். பயநாசனஹா, எல்லா விதமான பயத்தையும் நீக்கிறவர். இருட்டுங்கிற பயம் ஒண்ணு, சம்சாரங்கிற பயம் ஒண்ணு, ரெண்டுத்தையும் நீக்கிறதுனால பயநாசனஹா. சந்தோஷ்வஹா, வேதங்களையே குதிரையாக உடையவர். வேத வேத்யா, வேதத்தினால வேதாந்தத்தினால தெரிந்து கொள்ளப்படக்கூடிய ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடியவர். பாஸ்வானு, பாஸ்கரா, பாஸ்வான், பாவோடு கூடியவர், பிரகாசத்தோடு கூடியவர். பூஷன்னு சொன்ன ஏற்கனவே, யாரு போஷிக்கிறவர்னு அர்த்தம். பூஷா அப்படின்னு ஒரு பேர் சூரியனுக்கு. விஷா கபிஹி, பாபத்தை நீக்கிறவர். விஷா கபி ரமேயாத்மா. ஏக சக்கர ரதா, ஒரு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய ரதத்தை உடையவர். மித்ரஹா, நண்பன், எல்லாவற்றுக்கும் நண்பனா இருக்கிறவர்.
மந்தேஹாரிஹி, மந்தேகன்ற ராட்சசனை அழிக்கக்கூடியவர். அமிஸ்ரஹா, தமச நீக்கக்கூடியவர். தைத்யஹா, தைத்தியர்களை அழிக்கக்கூடியவர். தைத்தியானு ஹனிதி, பாபஹர்த்தா, பாபத்தை நீக்கிறவர். தர்மஹா, தர்மஸ்வரூபம், தன்னுடைய நிலை மாறாம இருக்கக்கூடியவர். தர்ம, தர்ம பிரகாசகா, தர்மத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடியவர். உலகத்துல தர்மங்களை காண்பிக்கிறவர். ஹேலிகா, ஹேலிகா, ஹேலிகானா ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, தன்னுடைய ககா அதே அர்த்தம்தான். மாற்றம் இல்லாம தன்னுடைய வழியில போயிட்டே இருக்கக்கூடியவர். சித்திரபானு, வெவ்வேறு விதமான பிரகாசத்தை அளிக்கக்கூடியவர். கலிக்னஹா, கலி கல்மஷங்களை நீக்கக்கூடியவர். தார்க்ஷ்யா, தார்க்ஷ்ய வாகனஹா, திருக்ஷன் அப்படின்னு கஷ்யபரனுடைய பையன். அந்த பையன் அவனுக்கு அவனுடைய அந்த திருக்ஷனுடைய பையன் தார்க்ஷ்ணன், தார்க்ஷ்யன். கஷ்யபருடைய பையன் திருக்ஷணன், அவனுடைய பையன் தார்க்ஷ்யன். அவனுக்கு தான் அனூருன்னு ஒரு பெயர். அவன் ரதத்தை ஓட்டுறதுனால தார்க்ஷ்ய வாகனன்னு ஒரு பெயர் உண்டு சூரியனுக்கு. திக்பதிஹி, திசைகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறதுனால திக்பதிஹி. பத்மினி நாதஹா, பத்மினினா பத்மம் இருக்கக்கூடியது பத்மினி. பத்மம்னா தாமரை, பத்மினினா தாமரை குளம். அந்த குளத்துக்கு நாதனாக தலைவனாக இருக்கக்கூடியவர். ஏன்னா அந்த குளம் முழுக்க இருக்கக்கூடிய பத்மங்கள் எல்லாம் சூரியனை பார்த்த உடனே தானே மலர்றது. அதனால பத்மினிநாதன் ஒரு பெயர் உண்டு சூரியனுக்கு. குஷேஷயகா, குஷேஷய, குஷேஷய கரஹ, குஷேஷயம்ன்ற தாமரையை கையில வச்சுட்டு இருக்கிறதுனால குஷேஷய கரஹா. ஹரிஹி, நீக்கிறவர்னு அர்த்தம். இருட்டு பாபம் எல்லாத்தையும் நீக்கிறதுனால ஹரிஹி. ஹரிஹிங்கிற பெயர் சூரியனுக்கு, இந்திரனுக்கு, மகாவிஷ்ணுக்கு, பரமேஸ்வரனுக்கு கூட ஹரிஹிங்கிற நாமம் சொல்லப்படுறது. இந்த இடத்துல சூரிய பகவானுக்கு ஹரிஹின்னு ஒரு பெயர். தர்மரஷ்மிஹி, கர்மரஷ்மினா, ரஷ்மினா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கிரணங்கள். கர்மம்னா எரிக்க கூடியதாகிய ரஷ்மி. துர்நிரீக்ஷா, ரொம்ப பார்க்கறதுக்கே கஷ்டம், நேரடியா பார்க்கறது கஷ்டம் சூரியனை. அதனால துர்நிரீக்ஷா. இல்ல சுரூபத்தை அறிந்து கொள்றதும், சூரியனுடைய சுரூபத்தை அறிந்து கொள்றதும் அவ்வளவு சுலபம் இல்லை. சுலபம்தான், ஆனா சுலபம் இல்லை. யாருக்கு சரியான அனுகிரகம் இல்லையோ, யாருக்கு சுத்தி இல்லையோ, யாரு பாபாத்மாவா இருக்காளோ அவளுக்கெல்லாம் சூரிய பகவானுடைய சுரூபத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். துர்நிரீக்ஷா. குவாலிஃபைடா இருக்கவாளுக்கு அதுவே சுலபம். கண்டாம்சு, அதுவும் அதேதான், தகிக்கின்ற கிரணத்தோடு கூடியவர். கஷ்யபாத்மஜா, கஷ்யபருடைய புத்திரன். ஏபிஹி சப்ததி சாங்கியாகைஹி புண்ணியைஹி சூரியஸ்ய நாமாபிஹி. இந்த 70 நாமங்கள் சூரிய தேவனுடைய புண்ணிய நாமங்கள் அப்படின்னு இந்த 70 சொல்லப்படுறது. பிரணவாதி சதுர்த்தியை அந்தைஹி நமஸ்கார சமன்விதைஹி பிரத்யேகம் உச்சரன் நாம திருஷ்டுவா திருஷ்டுவா திவாகரம்.
பிரணவத்தோடு கூடி இந்த நாமங்கள் ஒவ்வொன்றும் நமஹா அப்படின்னு சேர்த்து பிரணவாதி சதுர்த்தி அந்தை நமஸ்கார சமன்விதை இது எல்லாத்தையும் சதுர்த்தி அந்த அபாதானம் பிரத்யேகத்தை சேர்த்து நமஹாவையும் சேர்த்து சொல்லணும்னு சொல்றது. பிரணவாதி சதுர்த்தி அந்தைஹி நமஸ்கார சமன்விதைஹி பிரத்யேகம் உச்சரன் நாம ஒரு ஹம்சஹா அப்படின்னா ஓம் ஹம்சாய, சதுர்த்திங்கிறது ஹம்சாய நமஹா, ஓம் ஹம்சாய நமஹா, ஓம் பானவே நமஹா, ஓம் சகசிராம்ஷவே நமஹா, அப்படி ஒன்னா சொல்லிட்டு போறது. சகசிராம்ஷவே நமஹா, ஓம் தபனாய நமஹா, ஓம் தாபனாய நமஹா, ஓம் ரவயே நமஹா, ஓம் விகர்த்தனாய நமஹா, ஓம் விவஸ்வதே நமஹா, ஓம் விஸ்வகர்மணே நமஹா, ஓம் விபாவசவே நமஹா, ஓம் விஸ்வரூபாய நமஹா, ஓம் விஸ்வகர்த்ரே நமஹா, ஓம் மார்த்தாண்டாய நமஹா, ஓம் மிஹிராய நமஹா, ஓம் அம்சுமதேன்னு நினைக்கிறேன். ஓம் ஆதித்யாய நமஹா, ஓம் இந்த மாதிரி பரிசா ஓம் திவாகராஜ நமஹா, ஓம் துவாதசாத்மனே நமஹா, ஓம் ககாய நமஹா, ஓம் பாஸ்கராய நமஹா, ஓம் சூராய நமஹா, ஓம் பிரபாகராய நமஹா, ஓம் ஸ்ரீமதே நமஹா, ஓம் லோகசக்ஷுஷே நமஹா, ஓம் திரிலோகேஷாய நமஹா, ஓம் லோகசாட்சிணே நமஹா, ஓம் தமோரஜே நமஹா, ஓம் சாஸ்வதாய நமஹா, ஓம் சுச்சயே நமஹா, ஓம் தீவிராம்சவே நமஹா, ஓம் தரணினே நமஹா, ஓம் ஓம் அர்க்காய நமஹா, ஓம் பயநாசனாய நமஹா, ஓம் சந்தோஷ்வாய நமஹா, ஓம் வேதவேத்யாய நமஹா, ஓம் பூஷ்ணே நமஹா, ஓம் ரிஷாகபயே நமஹா, ஓம் ஏகசக்கரவர்த்தாய நமஹா, ஓம் மித்ராய நமஹா, அப்படி சொல்லிட்டே போய் கடைசியில ஓம் கஷ்யபாத்மஜாய நமஹான்னு முடிக்கிறது. அதுதான் இங்க சொல்றார். இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணணும். பிரணவாதி சதுர்த்தி அந்தைஹி நமஸ்கார சமன்விதைஹி பிரத்யேகம் உச்சரன் நாம ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி, அப்புறம் திருஷ்டுவா திவாகரம் ஒரு நாமத்துக்கும் பொது சூரிய பகவான நேரடியா பார்த்து, அப்புறம் என்ன பண்ணணும்னா நிகிருஷ்ய பாணியுக்மேன தாமிரபாத்திரம் சுநிர்மலம், தாமிர பாத்திரம் இருக்கே செப்பு பாத்திரத்துல கையில ஜலத்தை வச்சுக்கணும். ஜானுபியாம் அவனீம் கத்வா பரிபூரிய ஜலேனச்ச, ஃபுல்லா அது முழுக்க ஜலத்தை வச்சுண்டு கையில பிடிச்சு வச்சுண்டு நன்றாக முட்டிய கீழே போட்டுண்டு ஜானுபியாம் அவனீம் கத்வா, அவனினா பூமியில முட்டி போட்டுண்டு உட்கார்ந்துட்டு என்ன பண்ணணும்னா கரவீராதி குசுமைஹி ரக்த சந்தன மிஸ்ரிதை, கரவீர புஷ்பம், அது மாதிரி சந்தனம், மற்ற புஷ்பங்கள் இதெல்லாத்தையும் அந்த ஜலத்துல கலந்து துர்வாங்குரை ரக்ஷதைஹி ச நிக்ஷிப்தைஹி பாத்திர மத்தியதா, அதே மாதிரி துர்வா புஷ்பம், அருகம்புல், அது அப்புறம் அக்ஷதை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா தத்யாது அர்க்யம் விடணும். அனர்க்யாய கவித்ரே தியான பூர்வகம், நன்றாக தியானம் பண்ணி சூரிய பகவானுக்கு தலை மேல தூக்கி இது அர்க்யம் விடணுமா. உபமௌலி சமானிய தலையில தூக்கி வச்சு தற்பாத்திரம் நானிய திருமணாகா, வேற எங்கேயும் மனசு கண்ணு திருமணாகா திருஷ்டி
மனசு இது ரெண்டையும் வேற எங்கேயும் செலுத்தாம சூரிய பகவான்கிட்டயே செலுத்தி இந்த அர்க்கியத்தை விட்டால் பிரதிமந்திரம் நமஸ்குரியாது உதயாஸ்தமயே ரவிம். எப்படா பண்ணணும்னா காத்தாலையும் சரி அஸ்தமானத்தும் போதும் சரி நமஸ்காரம் பண்ணி ஒரு மந்திரத்துக்கும் நம்ம சொன்ன மாதிரி இந்த பாத்திரத்தை ஜலத்தை கையில வச்சுட்டு கீழே முட்டி போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணி அர்க்கியம் விடு. அனயா நாம சப்தத்யா மகாமந்திர ரகசியா. இந்த ரகசியமான 70 மந்திரங்கள் பண்ணும்பொழுது ஏவம் குருவன் நரகா ஜாது ந தரித்ர ந துக்கவாக்கு. அவனுக்கு தாரித்ரியமும் துக்கமும் இருக்காது. வியாதிபிகி முச்சியதே. எல்லா வியாதியில் இருந்தும் அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது, விமோச்சனம் கிடைக்கிறது. கோரைகி அப்படி ஜன்மாந்தரார்ஜிதைகி. பல ஜென்மாக்கள்ல பண்ண கோர பாபங்கள்லாம் இதனால போகிறது. வினா ஔஷதைகி வினா வைத்தியைகி வினா பத்திய பரிக்கிரகைகி. அதனால மருந்து சாப்பிடாமையும் வைத்தியனுடைய தேவை இல்லாமையும் அவனுக்கு அவனுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடுறதான். பத்திய பரிக்கிரகை. இதை பண்ணு அதை பண்ணு நியமங்களை வச்சு கஷ்டப்படுத்தாம காலேன நிதனம் பிராப்தா. சரியான காலத்துல அவனுக்கு நிதனம் மிருத்யு ஏற்படுறது. அவசரப்பட்டு ஆனா ரொம்ப அகால மிருத்யு அந்த மாதிரிலாம் ஏற்படாம சரியான நேரத்துல ஏற்படுறது. சூரியலோகே மகியதே. சூரியலோகத்துக்கு சென்று அவன் சூரிய பகவானோடு ஒன்றாகி சந்தோஷத்தை அடைவான். ஏகதேசா கதிதா பானுலோகஸ்ய சப்தம மகாதேஜோ நிதேஹே அஸ்ய கோ விசேஷம் அவ இத்யஹோ ஸ்வகர்ண விஷயீ குர்வன் நிதி புண்ணிய கதாமிமாம் க்ஷணாத் ஆலோகயாஞ்சக்ரே மகேந்திரஸ்ய மகாபுரீம். இப்படி சூரிய பகவானுடைய நாமங்கள் சொல்லப்பட்டு ஏகதேசா கதிதா பானுலோகஸ்ய சத்தமா. இப்படி சூரியலோகத்தினுடைய ஒரு விஷயம் சொல்லப்படுறது. மகா தேஜா நிதேஹே அஸ்ய. தேஜோ நிதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய விசேஷம் ஏவ இத்தியஹோ. இது யாரால தெரிஞ்சிக்க முடியும்? ஸ்வகர்ண விஷயீ குருவன்னு நிதி புண்ணிய கதாமிமாம். இந்த புண்ணிய கதை இந்த விஷயங்களை கேட்டு க்ஷணாத் ஆலோகயாஞ்சக்ரே மகேந்திரஸ்ய மகாபுரீம். உடனே இந்திரனுடைய லோகத்தை அடுத்ததாக பார்க்கிறானா சிவசர்மன். அகஸ்திருவாச்ச ஸ்ருத்வா சௌரீம் கதாம் ஏதாம் அபி அப்சரோ லோக சம்யுதாம் ந தரித்ரோ பவேத் க்வாபி ந அதர்மேஷு பிரவர்த்ததே பிராமணை சததம் ஸ்ராவ்யம் இதம் ஆக்கியானமுத்தமம் வேதபாடேன யத் புண்ணியம் தத் புண்ணிய பலதாயகம். அதனால இந்த கதை சூரியனை பற்றியதாகிய இந்த கதையும் அப்சரசு லோகத்தை பற்றிய இந்த கதையும் கேட்கிறவாளுக்கு சௌரியும் கதாம் சூரியனுடைய கதை சுத்வா ஏதாம் அப்சரோ லோக சம்யுதாம். அப்சரசு லோகத்தை பற்றிய இந்த கதையும் கேட்கிறவாளுக்கு ந தரித்ரோ பவேத் குவாபி. அவனுக்கு தாரித்யம் ஏற்படாது. ந அதர்மேஷு பிரவர்த்ததே. அவன் அதர்மத்துக்கு போக மாட்டான். பிராமணைஹி சததம் ஸ்ராவ்யம் இதம் ஆக்கியானம் உத்தமம். அதனால பிராமணர்கள் இந்த மாதிரி விஷயங்களை இந்த கதையை கேட்கணும். ஏன்னா வேத பாட்டேன எத் புண்ணியம் தத் புண்ணிய பலதாயகம். வேத பாட்டம் பண்றதுனால வேதாத்தியனம் பண்ணி அபியாசம் பண்றதுனால என்ன புண்ணியம் வர்றதோ அதுக்கு சமமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இந்த புராணம். பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யாஹா ஸ்ருண்வந்தோ அத்தியாயமுத்தமம். இந்த அத்தியாயத்தை பிராமண வைசிய க்ஷத்ரியால் கேட்கறதுனால பாதகானி விசிறிச்சிய இஹ கதிம் யாஸ்யந்தி அனுத்தமாம். உயர்ந்த
நிலையை போய் அடைவார்கள். பாபங்கள் நீக்கி உயர்ந்த நிலையை அடைவார்கள். இதி ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாஷீதி சாகஸ்யாம் சம்ஹிதாயாம் சதுர்தே காஷிகண்டே பூர்வார்த்தே அப்சரஸ் சூரியலோக வர்ணனம் நாம நவமோத்தியாயான்னு 9வது அத்தியாயம் பூர்த்தியாகுது. அடுத்ததாக தசமோத்தியாய 10வது அத்தியாயம் இந்திராக்னிலோக வர்ணனம். இந்திரலோகம் அக்னிலோகம். இங்கேயும் அக்னியினுடைய உற்பத்தி எப்படி ஆகுதுங்கிறது இங்க பேசப்படுது. அதனால அதுவும் காஷியில போய் வீரேஸ்வரருடைய அனுகிரகத்தினால்தான் அக்னியினுடைய ஆவிர்பவனம் ஏற்படுறது அப்படின்னு இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுறது. சிவசர்மோவாச்ச ரமயந்தி மனோதி கேயம் கஸ்யேயம் ஈஷிதுஹு நயனானந்த சந்தோக தாயினி பூரணுத்தமா. இது இவ்வளவு அருமையா கண்ணுக்கு ரம்யமாக ஒரு தேசம் தெரியறதே. நயனானந்தம், கண்ணுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கே. இன்னும் உத்தமமான ஒரு லோகமா தெரியறதே. இது எப்படிப்பட்ட லோகம் இது அப்படின்னு சிவசர்மா கணங்களை பார்த்து கேட்கிறார். என்ன அருமையான ஒரு இருக்கிறதுலயே இது வரைக்கும் பார்த்த லோகங்கள்லயே இதுதான் உத்தமமா இருக்கான். கணாபூ சதுஹு, கணங்கள் சொல்றது சிவசர்மன் மகாபாக சுதீர்த்த பலிதத்ரும லோகோத்தர ரமதே விப்ர சகசிராட்ச புரி பிரியம். பல தீர்த்தங்களுடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சிவசர்மா, இந்த லோகம் எதுன்னு நீ பார்த்தேன்னா இதுதான் சகசிராட்சபுரி, 1000 கண்களையுடைய தேவேந்திரனுடைய லோகம் இது. தபோபலேன மகதா விஹிதா விஸ்வகர்மணா திவாபி கௌமுதீயஸ்யாஹ சௌதஸ்ரேணி ஸ்ரீயம் ஸ்ரயேது. தபோபலத்தினால விஸ்வகர்மாவால ஸ்வயமாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த இந்திரலோகமானது நீ பார்த்துட்டு இருக்க. பகல்ல கூட திவாபி கௌமுதீயஸ்யாஹா, சந்திரனுடைய ஒரு குளிர்ச்சியும் ஒரு பிரகாசமும் பகல்ல கூட இருக்கக்கூடியதான் இந்த இந்திரலோகத்துல. சௌதஸ்ரேணி ஸ்ரீயம் ஸ்ரயேத். அப்படி அந்த அற்புதமான இந்த க்ஷேத்திரம் இதுதான் தேவேந்திரனுடைய இந்திரலோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திரலோக வர்ணனம் வருது. அதுக்கப்புறம் அக்னிலோகத்தை பத்தியும் அக்னியினுடைய உத்பவத்தை பத்தியுமான வர்ணனை அடுத்ததுல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.